வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வடசென்னை வளர்ந்த சென்னையாக மாற்றப்படும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. 80% தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படும், நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. மத்திய பட்ஜெட் புதிய ஆற்றலையும் நம்பிக்கையும் அளிக்கும், பிரதமர் மோடி உறுதி. உண்மையான பிரச்சனைகள் விவாதிக்க ஒன்றிய அரசு விரும்பவில்லை, பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 9 மாவட்ட ஆட்சியர்களை பணியிட மாற்றம், தமிழ்நாடு அரசு உத்தரவு. அடுத்த ஆண்டிற்குள் வடசென்னையை வளர்ந்த சென்னையாக மாற்றப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொளத்தூர் பகுதியில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கன்னிகாபுரம் பகுதியில் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் 44 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகள் மற்றும் TNUHDB குடியிருப்புகளுக்கு குடிநீர் குழாய் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு பின் வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்காக சட்டப்பேரவையில் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்புடன் தற்போது 6350 கோடி மதிப்பீட்டில் வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த ஆண்டிற்குள் அனைத்து பணிகளையும் முடித்து வடசென்னையை வளர்ந்த சென்னையாக மாற்றப்படும் என உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், பெரியாரை மரியாதை குறைவாக பேசக்கூடியவர்களுக்கு தான் மரியாதை கொடுக்க விரும்பவில்லை என்றும், அவர் குறித்து அவதூறு பரப்புபவர்களை பெரிதுபடுத்தவும் பொருட்படுத்தவும் விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார். எல்லாத்தையும் வைக்கிறாரு, ஒன்னு ரெண்டு இல்ல, எல்லா பிரச்சனையிலையும் அரசுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காரு. அது எங்களுக்கு நல்லதா இருக்கு. தொடர்ந்து அதை செய்யணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதை செய்யதான் எங்களுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கு வேகம் வருது. அவருடைய போக்கு இந்த ஆட்சிக்கு சிறப்பாக தான் சேர்க்குது. அதனால தொடர்ந்து செய்யட்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கவர்னரை கேட்டுக்கொள்கிறேன். அதான் அவர் தொடர்ந்து இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை நாங்கள் நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு போட்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. ஒரு 4ஆம் தேதியிலிருந்து வழக்கு தொடர்ந்து நடக்க இருக்குது. அப்போ தெரியும். 80% தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று முன்னதாக நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்டோருக்கு மரியாதை தெரிவித்தனர். ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். அதில் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், நடுத்தர வர்க்கத்தினரின் விருப்பங்களை நிறைவு செய்ய ஒன்றிய அரசின் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும், 80% தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உயர்ந்து நிற்பதாகவும், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் உலகிற்கே இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் விவசாயிகள், பெண்கள் நலன் கருதி ஒன்றிய அரசு பணியாற்றி வருவதாகவும், பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் பல கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பட்ஜெட் நாட்டிற்கு புதிய ஆற்றலையும் நம்பிக்கையும் அளிக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி நாடாளுமன்றத்தில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் நடைபெற்றது. பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி, 2047ஆம் ஆண்டு நாடு சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகள் நிறைவு செய்யும் போது இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக மாறும். அதற்காக தற்போதைய மத்திய பட்ஜெட் நாட்டிற்கு புதிய ஆற்றலையும் நம்பிக்கையும் அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா ஜனநாயக நாடாக 75 ஆண்டுகள் நிறைவு செய்திருப்பது பெருமைக்குரியது என்று தெரிவித்துள்ளார். உண்மையான பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க ஒன்றிய அரசு விரும்பவில்லை என பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லி நாடாளுமன்றத்தில் ஆண்டின் முதல் தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடர் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரியங்கா காந்தி கூறியதாவது, உண்மையான பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க
மத்திய அரசு விரும்பவில்லை என்றும் இதனால் கடைசி கூட்டத்தொடர் ரத்து செய்யப்பட்டு அதில் எந்த விவாதமும் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 9 மாவட்ட ஆட்சியர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் தர்மபுரி, திண்டுக்கல், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், நெல்லை மற்றும் திருவாரூர் ஆகிய 9 மாவட்ட ஆட்சியர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியான செய்திக்குறிப்பில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி இந்து சமய அறநிலையத்துறை இயக்குநராக மாற்றம் செய்யப்பட்டு புதிய ஆட்சியராக ஷேக் அப்துல் ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு கூடுதல் ஆட்சியராக சதீஷ், தர்மபுரி மாவட்டத்திற்கும் திண்டுக்கல் ஆட்சியராக இருந்த பூங்கொடி வணிக வரி இணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் திண்டுக்கல் ஆட்சியராக சரவணன், கிருஷ்ணகிரி ஆட்சியராக தினேஷ்குமார் மற்றும் நெல்லை ஆட்சியராக சுகுமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பாலாறு அணைக்கட்டு 100 ஆண்டுகள் கடந்தாலும் தடுப்பணை சிறப்பாக இருக்க வேண்டும் என அமைச்சர் துரைமுருகன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பாலாறு அணைக்கட்டு தடுப்பணையை 200 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பது மற்றும் 6 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திமிரி அருகே உள்ள வெள்ளக்குளம் கிராமத்தில் 2 மலைகளுக்கு இடையே புதிய தடுப்பணைகள் அமைக்கும் பணி மற்றும் வாழைப்பந்தல் கிராமத்தில் புதிய அணைகள் கட்டும் பணிகளுக்கு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் கைத்தறி தொழில்துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தனர். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அணை புனரமைப்பு பணியை தரமாக செய்ய வேண்டும் என்றும் 100 ஆண்டுகளை கடந்தும் தடுப்பணை சிறப்பாக இருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்சியர் சிறப்பாக பணியாற்றுவதாகவும் மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் நிறைவேற்றுவதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார். அதனை அடுத்து 5 கோடி ரூபாய் மதிப்பிலான மக்கள் நலத்திட்டங்களையும் வழங்கினார். பின்னர் ஆற்காடு நகரத்தில் கால்வாய் அமைக்கும் பணியை ஆய்வு செய்தார். இல்லையா என்பது பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்படி ஒரு 5-6 ஸ்ரீபதி, இவர் ஸ்ரீபதி, யுஆர்எஸ், அப்புறம் இவரெல்லாம் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் டிஎஸ்கே எல்லாம் நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு கிடையாது, கரெக்டா டியூட்டி செய்வாங்க. அதிலே ஒருவர் தான் ஸ்ரீபதி, அவருடைய மகன் கோகுல். பொன்னையில் வகித்த நம்முடைய ஜெகத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் என் பேர். இதெல்லாம் குட்டி குட்டி பேர்கள் இருக்கக்கூடாது. என் பேர் இருக்கு பாரு, அது காந்தி பேரு. அந்த அளவுக்கு நல்ல கல்லுல போட்டு நானே வந்து பார்ப்பேன். 100 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க இருக்க மாட்டோம். ரொம்ப பேர் பார்த்துருவான். ஆனா இந்த டேம்ல பார்க்கிறவன் 100 வருஷத்துக்கு அப்புறமும் எங்கள் பேரு இந்த இடத்துல நிற்கும். இதுதான் நாங்க செய்யற காரியத்துல நாங்க கண்டது. முன்னாள் முதலமைச்சர் அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெறும் என அறிவித்துள்ளது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் மறைந்த தலைவருமான அறிஞர் அண்ணாவின் 56ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி வருகின்ற பிப்ரவரி 3ஆம் தேதி காலை தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் மற்றும் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் வாலாஜா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலை அருகில் இருந்து அண்ணா சதுக்கம் வரை அமைதி பேரணியாக சென்று மரியாதை செலுத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் மொழி உயர்வுக்காகவும் தமிழர்களின் மேம்பாட்டுக்காகவும் தமிழ்நாட்டின் சிறப்புக்காகவும் வாழ்நாள் எல்லாம் ஓயாது பாடுபட்டவர் என்றும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்னும் தாரக மந்திரத்தை அரசியல் உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்த ஆற்றலாளர் அண்ணா என்று திமுகவினர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது தொடர்பான வழக்கில் உயர் நீதிமன்றம் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை உச்ச நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி
சுந்தர் என்பவர் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. அப்போது கடந்த 2015ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு விசாரணை முடிந்ததும் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காவல்துறையினர் பதிவு செய்யும் வழக்குகளில் புலன் விசாரணை முடிந்தும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருப்பதாக உயர் நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து காவல்துறையின் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு உள்துறை செயலாளரிடம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனுவை விசாரணை செய்த உச்ச நீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 2006-2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் அனைத்து கிராமங்களிலும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் துவக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் தார் சாலைகள் அமைப்பு, குளங்கள் சீரமைப்பு, குடிநீர் விநியோகம் மற்றும் தெருவிளக்கு அமைப்பு உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த திட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதற்காக 1147 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணையை வெளியிட்டுள்ளது. அதில் கிராமத்தில் உள்ள மக்கள் பெரும்பான்மையாக பயன்படுத்தும் குளம் ஊரணிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் தனியாருக்கு சொந்தமான குளம் ஊரணியை தேர்வு செய்யக்கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் எடுக்கப்படும் குட்டை மற்றும் ஊரணியில் இருந்து நீளத்தில் பாதி அளவு மற்றும் அகலத்தில் பாதி அளவு குளங்களுக்குள் இந்த திட்டம் அமைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆதி யோகி ரதம் பொதுமக்களின் தரிசனத்திற்காக பவனி வர உள்ளதாக ஈஷா யோகா மைய பொறுப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஈஷா யோகா சார்பில் ஆதி யோகி ரதம் வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பொதுமக்களின் தரிசனத்திற்காக வருவதாக யோகா மையத்தில் அதன் பொறுப்பாளர்கள் சரவணன், சொக்கலிங்கம் மற்றும் மணிவண்ணன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதி யோகி ரத யாத்திரை 3 மாநிலங்களில் பவனி வருவதாகவும் அதில் ஒரு ரதம் பிப்ரவரி 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் பிப்ரவரி 3 முதல் 6ஆம் தேதி வரை வேலூர் மாவட்டத்திலும் பவனி வரும் என தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை அருகே மறைந்த தாய்க்கு மகன்கள் கோவில் கட்டிய சம்பவம் அந்த கிராமத்தில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரி அடுத்த கரிவேடு கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ், கன்னியம்மாள் தம்பதியினர். இவர்களுக்கு சண்முகம், முருகேசன், கேசவன், ஏழுமலை, செல்வி, கஸ்தூரி மற்றும் ஷகிலா மேரி என 4 மகன்கள் மற்றும் 3 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு கன்னியம்மாள் வயது மூப்பின் காரணமாக உடல்நலக் குறைவால் தனது 87 வயதில் காலமானார். இதனை அடுத்து தாங்கள் குடும்பம் ஏழ்மையாக இருந்த காலத்தில் எவ்வித குறையும் இன்றி தங்களை படிக்க வைத்து காவல்துறை அதிகாரி, மருத்துவர், பேராசிரியர் போன்ற உயர் பதவிகளில் வேலை பார்க்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளதால் 1,50 லட்சம் ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக மணிமண்டபத்தை கட்டி உள்ளனர். அது மட்டுமின்றி தனது தாய் கன்னியம்மாளுக்கு திருவுருவ சிலை வைத்து தீபாராதனை காண்பித்து வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த கிராமத்தில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார். தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் கிராமப்புறங்களில் உள்ள இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசின் விளையாட்டுத்துறை சார்பில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஊராட்சிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி BSNA பொறியியல் கல்லூரியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. அதன் பின்னர் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக சிறப்புரையாற்றினார். விருதுநகரில் 2வது திருக்குறள் மாணவர் மாநாட்டை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் தீரா காதல் திருக்குறள் திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கான 2வது திருக்குறள் மாணவர் மாநாட்டினை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் துவக்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் காணொலி வாயிலாக வாழ்த்து தெரிவித்தனர். இதில் சேலத்தை சேர்ந்த அரசு மாதிரி பள்ளி மாணவி கீர்த்தி மாலினி தமிழ் வட்டெழுத்துக்களினால் 1330 திருக்குறளினால் திருவள்ளுவர் உருவ படம் வரைந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த மாநாட்டில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள், தமிழ் அறிஞர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் மற்றும் சங்கல்பம் உள்ளிட்ட பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன்பின் கோபுரத்தின் மீதுள்ள கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர், SP சீனிவாச பெருமாள் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இப்பேரணியில் 150க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் பங்கேற்று பொது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முன்னதாக சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாடகை குடியிருப்பில் வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார். அவரை அப்பகுதி மக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இதுகுறித்து சத்துவாச்சாரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மொரப்பாக்கம் கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக 100 நாள் வேலை திட்ட பணிகள் அவர்களுக்கு வழங்கவில்லை என கூறி அக்கிராமத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் வெகு நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மஸ்ஜிதே அக்பர் மசூதி நிர்வாகிகள் ஜாமியா மஸ்ஜித் தலைவர் முகமது ரஃபி தலைமையில் இஸ்லாமியர்கள் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபு சங்கரை சந்தித்து மனு அளித்தனர். மஸ்ஜிதே அக்பருக்கு சொந்தமான மசூதிகள் வக்பு வாரியத்தின் கீழ் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் 10 ஜமாத்துகளுக்கு சொந்தமான இடத்தை மீட்டு தங்களிடம் ஒப்படைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் விவசாயிகளிடம் அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை சீர்காழி ரயில் நிலையத்தில் இருந்து அரவைக்காக மதுரைக்கு உள்ள அரிசி ஆலைக்கு அனுப்பும் பணிகள் நடைபெற்றது. 50,000 நெல் மூட்டைகள் 58 ரயில் பெட்டிகளில் ஏற்றி அனுப்பப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட பர்மா நகர் பகுதியில் சாலைகளில் தொடர் விபத்து ஏற்படுவதால் சாலையை சீரமைக்க கோரி பொன்னேரி நகரமன்ற துணைத் தலைவர் விஜயகுமார் பொன்னேரி நெடுஞ்சாலைத்துறையில் இதுகுறித்து புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் சாலை மறியல் கைவிடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் புது பூங்குளம் பகுதியை சேர்ந்த வினோத் மற்றும் பசிலிக்குட்டை பகுதியை சேர்ந்த ராஜீவ்காந்தி இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது வாணியம்பாடி அருகே எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வினோத், ராஜீவ்காந்தி மற்றும் சமீனா ஷாகிர் அகமது ஆகிய 4 பேரும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தர்மபுரி மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில்
மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பழனி தலைமையில் தர்மபுரி BSNL அலுவலகம் அருகே நடைபெற்றது. மாநில தீர்மான குழு உறுப்பினர் தங்கராஜ், மாநில விவசாய அணி துணை செயலாளர் ராஜாமணி, மாவட்ட துணை செயலாளர் பட்டுராஜா, மாவட்ட துணை செயலாளர் சரவணன் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் ஆதிமூலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். பணி நிரந்தரம் மற்றும் ஓய்வு ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தலைமை செயலகம் முன்பு கால வரையறையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் நா. பெரியசாமி தலைமையில் மத்திய வடசென்னை மற்றும் தென்சென்னை மாவட்ட நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டம் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள AITUC தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட 3 முக்கிய கோரிக்கையை முன்வைத்து வருகின்ற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி சிங்காரவேலன் நினைவு நாளில் தலைமை செயலகம் முன்பு கால வரையறையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 3-4 மாதங்களாக அரசு தரப்பில் எந்த பதிலும் இல்லை. இன்று மாவட்டம் தோறும் ஆயத்த மாநாடுகளை நடத்தி வருகிறோம். காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் மிக பெரும் அளவுக்கான எண்ணிக்கையில் பணியாளர்கள் பங்கேற்பார்கள். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் பணியாளர் நடத்துகிற போராட்டம் தொழிலாளி வர்க்கத்திற்கு தருகிற ஒரு புதிய செய்தியாக அமையும். அந்த அளவிற்கு பணியாளர்கள் தயாராகி வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரித்து 61,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 120 ரூபாய் அதிகரித்து 7,730 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 107 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1000 ரூபாய் அதிகரித்து 1,07,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் ராணுவ ஹெலிகாப்டருடன் பயணிகள் விமானம் மோதிய விபத்தில் 67 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் கன்சஸ் மாகாணம் விஷிதா நகரில் இருந்து 67 பேருடன் வாஷிங்டன் மாகாணத்திற்கு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நேற்று காலை புறப்பட்டது. விமானம் வாஷிங்டனில் உள்ள ரொனால்டு ரீகன் விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்ட போது டிசியில் பிளாக் ஹாக் எனப்படும் ராணுவ ஹெலிகாப்டர் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் இரண்டும் போடோமாக் என்ற ஆற்றில் விழுந்துள்ளது. இந்த விபத்தில் 67 பேர் உயிரிழந்துள்ளதாக மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். வடசென்னை வளர்ந்த சென்னையாக மாற்றப்படும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. 80% தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படும், நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. மத்திய பட்ஜெட் புதிய ஆற்றலையும் நம்பிக்கையும் அளிக்கும், பிரதமர் மோடி உறுதி. உண்மையான பிரச்சனைகள் விவாதிக்க ஒன்றிய அரசு விரும்பவில்லை, பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 9 மாவட்ட ஆட்சியர்களை பணியிட மாற்றம், தமிழ்நாடு அரசு உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.